பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து மகிமை. ஆண்டவர் ரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்டதான வார்த்தையில் ஜீவனுள்ளவரே என்கிற செய்தி வேளையில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். கர்த்தருக்கு மகிமை. இந்த மாதத்திலே கடைசி வாரத்தில் நாம் வந்திருக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை. கர்த்தர் மட்டுமாய் கண்மணியின் மணி போல கர்த்தர் பாதுகாத்து வருகிறார். மட்டும் நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய கிருபை. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் இந்த மாத ஆசீர்வாதத்துக்கான தியானித்து வருகிறதான தலைப்பு வசனம். நாம் ஆசீர்வாதத்தை அநேக விதங்களிலே பெற்றுக்கொள்கிறதற்கு மனிதர்கள் பிரயாசப்படுறாங்க. நாம் வசனத்தின் மூலமாக என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளும். கர்த்தருடைய வசனம் நீங்கள் எப்படி கவனமாய் செவி கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு என்னது தரும்? ஆசீர்வாதத்தை தரும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். தேவன் தம்முடைய சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் நம்முடைய வார்த்தையை என்ன செய்திருக்கிறார்? மகிமைப்படுத்தி இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. எல்லாம் அநேக பிரஸ்தாபம் உண்டு கர்த்தருக்கு. அதில் முக்கியமான பிரஸ்தாபம் என்ன பாருங்கள், அவர் வார்த்தையை தான் ரொம்ப விரும்புகிறார். கர்த்தருக்கு மகிமை. இந்த வார்த்தையாகிய இந்த வசனத்துக்கு கவனமாய் செவி கொடுத்து பாருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் எழுதி அனுப்புகிறதான அதாவது ஜெப குறிப்புகள் எல்லாவற்றுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். நீங்கள் எப்போ உங்களுக்கு ஜெப உதவி தேவைப்பட்டாலும் நீங்கள் எங்களுக்கு ஃபோன் பண்ணலாம். ஊழியத்தின் நிமித்தமாய் சில நேரம் நாங்கள் ஃபோன் அட்டன் பண்ண முடியாமல் போனாலும் நீங்கள் அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் 1155 முடிகிற இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை எழுதி அனுப்புங்க. நாங்களும் சபையாராக ஜெபிக்கிறோம். நீங்களும் ஊழியத்துக்காக ஜோசுவாட்டின் ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிற எங்களை நடத்தி கொண்டிருக்கிற எங்களுடைய அல்லேலூயா ஜெபத்தினுடைய ஊழியத்திற்காகவும் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். தலைப்பு வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்க. இந்த மாத ஆசீர்வாதத்துக்காக நாம் தியானித்து வருகிற அதாவது வசனம் வாசிப்போம். சங்கீதங்கள் புஸ்தகம் 63வது சங்கீதம் பாருங்கள், 7வது வசனத்தை பார். சங்கீதம் 63:7. நீர் எனக்கு துணையாயிருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன். ஆமென். அல்லேலூயா. ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். வார்த்தை ஜீவனுள்ளவரே இந்த செய்தி வேளையிலே நாங்கள் உம்முடைய திருவசனத்தை தியானித்து வருகிறோம். அப்பா, இந்த வார்த்தையை கேட்கிற இந்த ஜெபத்திலே ஆண்டவரே அப்பா பங்கு பெறுகிற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்தருளுங்க. அநேகருக்கு இது பிரயோஜனமாக மாற்றுங்க ஆண்டவரே. வானத்திலிருந்து பெய்கிற மழையானது பூமியை நனைத்து என்று நாங்கள் வேதத்தில் வாசித்திருக்கிறோமே. ஆண்டவரே அப்பா, விதைக்கிறவனுக்கு தானியத்தையும் புஷ்டிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கும். ஆண்டவரே, அதே போல் என் வார்த்தையாகிய வசனமும் இருக்கும் என்று சொன்னீங்களப்பா. ஆண்டவரே, நல்ல பலனை நீங்கள் தாங்க. விதைக்கிறவனாலும் அல்ல, நீர் பாய்ச்சினாலும் அல்ல, விளையச்சுகிறவரோ கர்த்தர் அல்லவா. நல்ல ஒரு ஆத்ம பலனை தந்துருளுங்க ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையை உம்முடைய எழுத்தை கூட சுமக்கவோ தெரிவிக்கவோ பாத்திரம் அல்ல கர்த்தாவே. நீர் இடைபடுங்க. தாழ்த்தி வெறுமையாக்குகிறோம். மகிமை கணந்துதி எல்லாம் இயேசுவுக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நீர் எனக்கு துணையாய் இருந்ததினால் இந்த செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் இந்த மாதத்திற்கு இதை தான் நாம் தியானித்து வருகிறோம். கர்த்தர் நமக்கு துணையாக இருந்து அவர் நமக்கு தருகிறதான களி கூறுதல் ஜெயம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். கர்த்தரை நமக்கு துணையாக கொண்டிருக்கிறதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த மனிதர்களை, பூமியில் இருக்கிற மனிதர்கள் எல்லாரும் அநேக காரியத்தை தனக்கு துணையாக என்ன செய்கிறாங்க? நினைக்கிறாங்க. அதுதான் முக்கியமாக நினைக்கிறாங்க. அதனால் யார் துணையாக இருக்கணுமோ அதெல்லாம் விட்டுட்டு இந்த உலக பிரகாரமாக இருக்கிற பணத்தையும் பொருளையும் ஆசை ஐஸ்வர்யத்தையும் தேடி என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஜெபிக்க நேரம் இல்லை, ஆராதிக்க நேரம் இல்லை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆத்தும ஆதாயம் பண்ண நேரம் இல்லை, சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு நேரம் இல்லை. ஏன்னா பணம் தான் தனக்கு துணைன்னு என்ன செய்கிறாங்க? நினைக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படி அல்ல. இது உங்களுக்கு ஒரு நாள் என்ன செய்யாது? துணையாக இருக்கவே செய்யாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பெரிய ஆட்கள் சொல்லுவாங்க, பணம் பாதாளம் மட்டும் என்ன செய்யுமா? பாயுமா. பரலோகத்துக்கு வரணும்னு என்ன செய்யலை?
சொல்லலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரனால பணம் ஒரு நாளும் உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போய் நினைத்திடக்கூடாது. ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது குறித்து கிறிஸ்துவானவர் அறிவித்தார். ஊசியின் காதிலே ஒட்டகம் நுழைகிறதற்கு எப்படி இருக்கிறது, சமானமாக இருக்கிறது என்று. ஏன்னா இந்த ஐஸ்வர்யம் உங்களுக்கு குறித்து நீங்கள் எப்படி இருக்கலாம், எச்சரிக்கையாக இருங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது பணம் உங்களுக்கு துணையாக இருக்கும், ஆஸ்தி ஐஸ்வர்யம் செல்வந்தான் உங்களுக்கு துணையாக இருக்கும்னு நினைக்கக்கூடாது. இதனால் நிறைய பேர் ஜீவனை என்ன செஞ்சு போயிருக்காங்க, இழந்து போயிருக்காங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் இது நமக்கு துணையாக இருக்காது, வினையாக வேணால் என்ன செய்யலாம், இருக்கலாம். ஆனால் நீங்கள் பணம் சம்பாதிக்கக்கூடாதுன்னு சொல்லலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேணும் சொல்லுகிறது பணம் எல்லாவற்றுக்கும் என்ன செய்யும், உதவும். ஆனால் பண ஆசையோ எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. அநேகரை விசுவாசத்தை விட்டு வழுவி விழச் செய்கிறது, உருவ குத்தச் செய்கிறது. அதனால் நீங்களும் பண வெறியர்களாக, சொத்து ஆஸ்தி ஐஸ்வர்ய வெறியுடையவர்களாக காணப்படாதபடி கர்த்தரை என்ன செய்யுங்க, கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனமும் அவர் தமக்கு சுதந்திரமாய் தெரிந்து கொண்ட ஜாதியும் பாக்கியம் உள்ளது என்று வேதம் நமக்கு என்ன செய்கிறது சொல்கிறது. கர்த்தரை பிடித்து கொள்ளுங்கள். கர்த்தரை துணையாக கொண்டிருக்கிற மனுஷனாய் நீங்களும் நான் இருப்போம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனால் இன்றைக்கி பணத்தை தேடி போகிறாங்க சிலர். சொந்தம், ஆமாம், கர்த்தருக்கு மகிமை, கூட பிறந்தவங்க, கணவன் மனைவி பிள்ளைகள், ஜாதிக்காரங்க அப்படின்னு சொல்லி இவங்க தான் நமக்கு துணை அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, நினைக்கிறாங்க. இவங்க யாரும் நமக்கு என்னதல்ல, நிரந்தரமானவங்களே அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மீகா தீர்க்க தரிசன புஸ்தகத்தை நீங்கள் அதில் வாசித்தீர்களானால் எழுதப்பட்டிருக்கிறது, சிநேகிதனை என்ன செய்ய வேண்டாம், விசுவாசிக்க வேண்டாம், வழிகாட்டியை நம்ப வேண்டாம் என்று இடத்துல என்ன செய்கிறோம், வாசிக்கிறோம். தகப்பனை கனவீனப்படுத்துகிற பிள்ளைகள் உண்டு, தாயை அவமானப்படுத்துகிற மகள் உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. அதனால் உன் மடியிலே படுத்துறதுக்கு முன்பதாக உன் வாயை திறவாதபடிக்கு எப்படி இரு, எச்சரிக்கையாயிரு. ஏனென்றால் நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்பாதிருங்கள் என்று வேறும் சொல்லுகிறது. அதற்காக வீட்டுக்காரருக்கு சாப்பாடு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்பக்கூடாதுன்னு என்ன, அவங்களையே சரணாகதியாக அடையக்கூடாது. அவங்களால தான் இருக்கிறோம், இவங்களால தான் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. சங்கீதக்காரனாகி தாவீது சொல்லார், நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையாயிரும். ஆமென். கர்த்தருக்கு மகிமை. நீ எப்போ எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உங்களுக்காக, உங்களை ஆசீர்வதிக்க, உங்களை குணமாக்க, உங்களை பாதுகாக்க, உங்களை பயன்படுத்த அவரே ஒருவர், மாறாதவர். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களுக்கும் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் அவர் நம்மை நடத்துவார். கண்டிப்பாக மாறாதவர் ஒருவர், நேற்றும் இன்றும் என்று மாறாதவர். அவர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல, அவர் மனமாற மனுபுத்திரன் அல்ல. அவரை நீங்களும் நானும் துணையாக கொண்டிருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கி ஜாதி சனங்கள் பாருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஒரு நாளும் ஜாதி பார்த்ததில்ல. ஆனால் இன்றைக்கி கிறிஸ்தவர்கள் என்ன செய்கிறாங்க, ஜாதி பார்க்குறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜாதி பெரியவர்களாய் காணப்படுறாங்க. ஆனால் ஆண்டவர் ஒரு நாள் என்ன செய்ய பார்க்கல. அவர் ஜாதி பார்த்ததுதான் இன்றைக்கி நாமெல்லாம் என்ன செய்யப்பட்டிருக்க முடியாது, ஆண்டவருக்குள்ளே வந்திருக்கவே முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல கவனித்து எங்களுக்கு தந்த இந்த ஊழியக்காரெல்லாம் ஒரு நாள் எங்களெல்லாம் பிள்ளைகளை போல் வளர்த்தாங்க. அவங்க திருமணமாக ஊழியம் செய்ததுனால அநேக என்னையை போல் வாலிப பையங்க யாரும், நாங்களாம் எந்த ஜாதினையும் அவங்க கேட்டதில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரையும் ஒன்று போல் நடத்தினாங்க. அநேக பிள்ளைகள் இந்த ஊழியத்திலிருந்து வளர்ந்து பெரிய பெரிய போதர்களாய் அநேக ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறாங்க. எங்களுக்குள்ளெல்லாம் அந்த ஜாதியை என்ன செய்யலை, கற்றுக் கொடுக்கலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க. நல்ல கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கதான நீங்கள் நானும் அந்த ஜாதியை சார்ந்து இவங்க நமக்கு துணையாக இருப்பாங்க. பணம், சரீரத்தில் சுகம், உங்களுக்கு பதவி, இதெல்லாம் இருந்தால் தான் உங்களுக்கு துணையாக இருப்பாங்க. மற்றபடி யாரும் உங்களுக்கு என்ன செய்ய மாட்டாங்க துணையாக. பெற்ற பிள்ளைகளே தாய் தகப்பனை என்ன செய்கிறதில்ல. மிகுந்த வேதனையாக இருக்குது. அநேக பிள்ளைகளை, அநேக பெரியவர்களை பார்க்குறோம். மிகுந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கனமான இருதயத்தோடு நான் உங்களுக்கு சொல்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில இடங்களிலே அதாவது தகப்பன்மார் அதை கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிற அவங்களெல்லாம் பார்த்து, சில நேரம் அவங்கள போய் பார்த்து அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்ல, அவங்களுக்கு ஆகாரம் கொடுக்க, அப்படிப்பட்ட நேரத்துக்கு போயிருக்கும் போது அவங்க வேறு எதையுமே விரும்பலை. அவங்க சொல்கிற ஒரே வார்த்தை என்ன தெரியுமா, நம்ம ஏதாவது கிஃப்ட்டு கொடுக்குறதோ சாப்பாடு கொடுக்குறதோ விரும்பலை. அவங்க சொன்னாங்க, தம்பி கூட கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருங்க தம்பி, நீங்கள் பேசிகிட்டு இருந்தாலே எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது தம்பி, வேறு எதுவுமே கேட்கலையா. ஏன்னா பிள்ளைகள் பேசலை. ஆமாம், கூட பிறந்தவங்க சொந்த பந்தங்கள்லாம் பேசக்கு யாரும் இல்லை. அனாதையாக போய் எங்கேயோ போய் என்ன செய்கிறாங்க. இவங்களாம் வாழ்க்கையவே பிள்ளைகளுக்காக கொடுத்துருக்காங்க. உழைச்சி ஓடா தேஞ்சு பிள்ளைகளை உண்டாக்கியிருக்கிறாங்க. ஆனால் அந்த பிள்ளைகள் இந்த தாய் தகப்பனுக்கு யாராக இல்லை, துணையாக இல்லையா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பெற்ற பிள்ளைகளே இல்லையே, உங்களுக்கு வேறு யார் துணையாக இருப்பா
யோசித்து பாருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் உங்களுக்கு துணையாக இருக்கிறது யார்? ஆண்டவர். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நாளும் உங்களை விட்டு என்ன செய்ய மாட்டார். யாக்கோபை பார்த்து சொன்னார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. சொல்லுங்கள் அல்லேலூயா. அருமையான யோசுவாவை பார்த்து கர்த்தர் சொன்னார், பயப்படாதே, கலங்காதே, திகையாதே, நான் உன் தேவன், மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு நாள் உங்களை விட்டு கர்த்தர் என்ன செய்ய மாட்டார், தூரம் போக மாட்டார். கர்த்தரை நாம் துணையாக கொண்டிருக்கிறவர்களாக இருக்கணும். மனிதர்கள் பார்க்கிற இவைகளினால் கர்த்தர் நமக்கு துணையாக இருக்கிறவர் அல்ல. யாருக்கு கர்த்தர் துணையாக இருப்பார்? இந்த மாதம் நாம் தியானிக்கிறோம், யாருக்கு துணையாக இருந்து அவர்களுக்கு களிகூறுதலை தருவார். முதல் வாரத்தில் பார்த்தோம், அருமையான யோசபத் என்கிற ராஜா அவன் துதித்தான். சங்கீதம் 33 சங்கீதத்தில் சொல்லப்பட்டபடி, நீதிமான்களே கர்த்தருக்கு என்ன செய்யுங்க, களிகூறுங்கள், துதி செய்தலே செம்மையானவர்களுக்கு துதிக்கிற பிள்ளைகள், அவர்களுக்கு கர்த்தர் துணையாக இருந்து அவர்களுக்கு களிகூறுதலை தருவார். 2வது வாரம் பார்த்தோம், கர்த்தருக்கு மகிமை, சாமுவேல் 2வது அதிகாரம் 1 வசனத்தில் பார்த்தோம், அருமையான அன்னாள் அவள் களிகூர்ந்தாள். எப்படி களிகூர்ந்தாள்? ஜெபம் பண்ணி. அதனால் ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் துணையாக இருந்து என்ன தருவார்? களிகூறுதலை தருவார். 3வது வாரம் பார்த்துருக்குறோம், யார் களிகூறுதலை பெற்றுக்கொள்வாங்க? கர்த்தர் துணையாக இருந்து. சங்கீதத்தில் வாசித்தோம், 90வது சங்கீதத்தில், நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களிகூர்ந்து மகிழும்படி காலையிலே உமது கிருபையால் எங்களை என்ன செய்யுங்க. யார் கிருபையை பெற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் களிகூறுதலை என்ன செய்வார்? துணையாக இருந்து களிகூறுதலை தருவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். இன்றைக்கி கடைசி வாரத்தில், இந்த வாரத்தில் நாம் தியானிக்கக்கூடியதான கர்த்தர் நமக்கு களிகூறுதலை தருவார். எப்படிப்பட்ட களிகூறுதலை கர்த்தர் நமக்கு தருவார்? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரே ஒரு வசனத்தை மட்டும் அப்படியே வாசித்து ஜெபிப்போம். கர்த்தருடைய ஆவியானவர் துணை செய்வார். வாசிங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் உயர்த்தப்படுவதாக. வாசிப்போம். அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின நிருபம், 1வது நிருபம், 1 பேதுரு 4வது அதிகாரம். பாருங்க, 1 பேதுரு 4வது அதிகாரம் வாசிப்போம். 12வது வசனத்திலிருந்து பாருங்கள். பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல், கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களிகூர்ந்து மகிழும்படி அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதனால் சந்தோஷப்படுங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் வரும்போது, அவருடைய மகிமை வெளிப்படும் நாளில் உங்களுக்கு எனக்கும் கிடைக்கக்கூடியதான ஒரு களிகூறுதல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 4வது களிகூறுதலை பார்க்கிறோம். இது எப்படி நமக்கு கிடைக்குமா? பேதுருவின் மூலமாக ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறதான வார்த்தை பாருங்க. உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று என்ன செய்யாமல், திகையாமல், கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதினால். சோதனைகள், பாடுகள், உபத்திரவங்கள், இவர்கள் நடுவில் யார் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படுகிறதற்காக காத்திருக்கிறார்களோ, பின்வாங்கி போவாயானால் வேதம் சொல்கிறது, உன்மேல் என் ஆத்மா பிரியமாயிராது என்று வேதம் சொல்லுகிறது. கவனிங்க, இன்றைக்கி அநேகர் பாடுகளை, உபத்திரவங்களை பார்த்து என்ன செஞ்சிருந்தாங்க? பின்வாங்கி போகிறாங்க. என்ன ஆராதனை, என்ன ஜெபம், என்ன உபவாசம் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பாடுகளை கண்டு, நிந்தைகளை கண்டு, அவமானங்களை கண்டு, நஷ்டங்களை, இழப்புகளை, உபத்திரவங்களை கண்டு என்ன செஞ்சிருந்தாங்க? பின்வாங்கி போயிடுறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல கவனித்துக் கொள்ளுங்க. சோர்ந்து போவாயனால் உன் பலன் குறுகினது என்று வேற என்ன செய்கிறது, சொல்லுகிறது. ஐயா, படைத்தவரையே பரிசுத்தரையே என்ன செய்திருக்கிறாங்க? பெயல்சபூல் என்று சொல்லியிருக்கிறாங்க. ஐயா, உங்களை என்னையும் குறை சொல்லாமல் விட்டுருவாங்களா? யோசித்து பாருங்கள். நான் ஒன்றுமே பேசலை பாஸ்டர், நான் ஒன்றுமே செய்யலை. ஐயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உண்மைதான், நீ ஒன்றுமே செய்யலை தான், உன்னையே தான் சொல்லுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பச்சை மரத்துக்கே இந்த பாடுனா பட்ட மரத்துக்கு அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள். அதனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு தான் இந்த கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அழிந்து போகிற பொன் அக்கினினால் என்ன செய்யப்படுமா? சோதிக்கப்படுமா? அதிலும் விலையேறப்பட்டது உங்களுக்குள்ளே என் ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து துவைக்கின்ற விசுவாசம். அதிலும் விலையேறப்பட்டது. அழிந்து போகிற பொன் அக்கினினால் சோதிக்கப்படுமானால் நீங்கள் நானும் சோதிக்கப்பட வேண்டாமா? உபத்திரவப்பட வேண்டாமா? பாடுகளை அனுபவிக்க வேண்டாமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவரோடு பாடுபட்டால் அவரோடு என்ன செய்யலாம்? ஆளுகை செய்யலாம். உங்களுக்கு எனக்கும் ஜெயம் உண்டு, களிகூறுதல் உண்டு.
கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வார்? துணையாக இருப்பார். இன்றைக்கி உபத்திரவங்களை சொல்லுகிறதில்லை ஐயா, பாடுகளை இன்றைக்கி சொல்லுகிறதில்லை. அதனால் அநேகர் விழுந்து போகிறாங்க ஐயா. இன்றைக்கி பிரசங்கிமார்களும் ஊழியக்காரர்களும் அநேக விசுவாசிகளும் அநேகருக்குள்ளே இருக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சுகபோகத்தையே விரும்புகிறாங்க. இம்மைக்குரியதையே ஆண்டவரிடத்தில் கேட்க சொல்கிறாங்க ஐயா. மிகுந்த வேதனையாக இருக்குது. சுவிசேஷம் சொல்ல போது மட்டும்தான் அப்படி சொல்லணும். நல்லா கவனிக்கிங்களா? மற்ற நேரம் நீங்கள் வேத வசனத்தை தான் என்ன செய்யணும்? கற்றுக் கொடுக்கணும். நல்லா கவனிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விடுதலையின் சுவிசேஷம் வேற, அது வெளியில் சொல்லக்கூடியது. மகிமையின் சுவிசேஷம் வேற, அது சபைக்குள்ளே சொல்ல வேண்டியது. நல்லா கவனிங்க. ஆனால் இன்றைக்கி சபைக்குள்ளேயும் இதைதான் இன்றைக்கி சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறாங்க தெரியுமா? அதை சொன்னால் தான் ஆட்கள் வருவாங்க, அதை சொன்னால் தான் கூட்டம் வருது. சோமாயிரும், கடன் மாறிடும், பேய் ஓடிடும், நோய் சோமாயிரும், உனக்கு வேலை கிடச்சிடும், உனக்கு குழந்தை பிறந்துடும், பாஸ்டர் கரெக்டாக தீர்க்கதரிசனம் சொல்லுவார், உனக்கு ஆம்பளை பிள்ளை பிறக்கும்னு. யோசித்து பாருங்கள். மிகுந்த வேதனையாக இருக்குயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது மகிமையின் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டிய இடம் சபை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே என்ன சொல்லணும் தெரியுமா? நீ பரிசுத்தமாகணும். ஆண்டவர் சொன்னார், நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் எப்படி இருங்க? பரிசுத்தமாக இருங்க. அப்போ தான் உனக்கு சோதனை வரும், அப்போ தான் உனக்கு பாடுகள் வரும், அப்போ தான் உனக்கு உபத்திரம் வரும், கஷ்டம் வரும், நிந்தை வரும், அவமானம் வரும். ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ தான் அந்த பாடுகள் சிலுவையின் பாடுகளோடு கூட என்ன செய்யப்படும்? பங்காளிகளாக மாற்றப்படும். அங்கே உன்னுடைய உபத்திரம் சேர்க்கப்படும். நீங்கள் பரிசுத்தத்துக்காக பாடுபட்டிருக்கிறீங்களா? நன்மை செய்து தீங்கு அனுபவிச்சிருக்கீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை. கர்த்தர் உங்களுக்கு என்ன தருவார் தெரியுமா? கலிகூறுதலை தரப்போகிறார். பேதுரு சொல்லுகிறார், கர்த்தருடைய மகிமை வெளிப்படும் போது நீங்கள் கலிகூறுதலை என்ன செய்ய போகிறீங்க. ஏன் தெரியுமா? நீங்கள் கிறிஸ்துவோடு கூட அவருடைய பாடுகளில் பங்காளிகளானங்கிறதுனால. ஐயா, பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவை போல நான் என்ன செய்யப்பட்டிருக்கிறேன்? வாரினால் அடிபட்டிருக்கிறேன். நீ சொல்ல முடியுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆடி கார் வாங்கியிருக்கிறேன்னு தான் சாட்சி சொல்கிறாங்க. அடி வாங்கியிருக்கிறேன்னு என்ன சொல்லலை? சாட்சி சொல்லலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்களும் நானும் உபத்திரவப்படணும், வேதனைப்படணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், பிள்ளை பிறந்திருக்கு, அழகாக பிறந்திருக்கு. ஒரு குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு இப்போ குழந்தை பிறந்திருக்கு, ஆனால் எல்லாரும் அழறாங்க. எல்லாரும் குழந்தை இல்லைன்னு அழுவாங்க. இவங்களுக்கு குழந்தையே கிடச்சிருச்சு, குழந்தையும் பிறந்துருச்சு, ஆனாலும் எல்லாரும் துக்கமாக இருக்கிறாங்க. ஏன் துக்கமாக இருக்கீங்க, ஏன் அழுறீங்க அப்படின்னு கேட்டால், பிறந்திருக்கிற பிள்ளை என்ன செய்யலாம் பாருங்கள், சத்தம் போடலையா? பிறந்திருக்கிற பிள்ளை என்னையா சத்தம் போடும்? அம்மாங்குமா, மாமாங்குமா, என்ன சத்தம் போடும் அப்படின்னு கேட்டால், என்ன சத்தம் போடணும் அப்படின்னு அழணும். யோசித்து பாருங்கள், அழணுமா? ஐயோ, இந்த உலகத்தில் பிறந்தோடனே சிரிக்க வேண்டாமா? அழுதாலே இளவெடுத்துச்சின்னு சொல்லுவாங்களே. ஆனால் இங்கே பிள்ளைய அழணுங்கிறாங்களே. அழலைனாலும் அந்த மருத்துவர் அந்த மருத்துவ வச்சு அம்மா என்ன செய்வாங்களாம்? 2 அறை கொடுப்பாங்களாம். நல்லா கவனிங்க. பிள்ளை அழுதுச்சியா, அப்போ தான் எல்லாருக்கும் சந்தோஷம் கிடைச்சிது. யோசிச்சு பாருங்களேன். ஏன்னு கேட்டால், அழுத பிள்ளை பால் குடிக்குன்னு சொல்லுவாங்க பாருங்கள். அந்த பிள்ளை எவ்வளவு தூரம் அழுதோ அந்த அளவுக்கு அதோடைய சரீர வளர்ச்சி உண்டாகுமா. நல்லா கவனிங்க. அதே போல் தான் அடி, அதே போல் தான் நிந்தை, அதே போல் தான் அவமானம், அதே போல் தான் உபத்திரவம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உபத்திரவத்தின் குகையிலே நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? நீங்கள் நானும் உபத்திரவத்தை, சோதனை சகிக்க, உபத்திரவத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கலப்பையின் மேல் கை வைத்து விட்டு பின்னிட்டு பார்க்கிறவன் யாரு? சபிக்கப்பட்டவன். போதும் ஐயா, இதுக்கு மேலாம் ஒன்றும் முடியாது, போதுன்னா அவன் யாரான் தெரியுமா? சபிக்கப்பட்டவன். அவனி இன்னைக்கு பாடுகளை சகிக்க ஆள் இல்லை, உபத்திரவங்களை சகிக்க ஆள் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனிக்கிறோம். ஆனால் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, உங்களுக்கு எனக்கும் ஒரு கலிகூறுதல் கிடைக்கும், ஒரு ஜெயம் கிடைக்கும். என்ன தெரியுமா? நீங்கள் உபத்திரவப்படும் போது, பாடுகளை படும்போது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாடுபடணும். நெத்தி வேர்வை நிலத்தில் என்ன செய்யணுமா? சிந்தனுமா. அப்படிதானே? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கி நிறைய பேர் பாடுபடுறதே இல்லை, உழைக்கிறது இல்லை, பிரயாசப்படுறதில்லை. யோசித்து பாருங்கள். எப்படியா? ஆனால் நிறைய சம்பாதிச்சிடணும்னு விரும்புகிறாங்க. எப்படி? வேலை பார்க்காம சோம்பேறியே வாயில் ஒரு வாய் என்ன செய்யக்கூடாதான், சாப்பாடு வைக்கக்கூடாதுன்னு பைபிளில் போட்டிருக்கு. அப்போ உழைக்கிறதே இல்லை. நிறைய சம்பளம் வேணும்னு ஆசைப்படுறோமே. என்ன? பிரயாசப்படுங்க ஐயா, நல்ல உழைங்க ஐயா, நல்ல கடின உழைப்பு என்ன செய்யுங்க, உழைங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரை தேடுறதை விட்டுறாதீங்க, சுவிசேஷம் சொல்கிறத விட்டுறாதீங்க, நன்மை செய்கிறத விட்டுறாதீங்க, பரிசுத்தமாக இருக்கிறத என்ன செய்யாதீங்க, விட்டுறாதீங்க. எல்லாரும் இஷ்டம் போல் வாழும்போது, மனம் போல் வாழும்போது, யோசிப்பு மட்டும் ஏன் இப்படி வாழணும்? யோசித்து பாருங்கள்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்கள் பாசையை அடிக்கடி சொல்லுவாங்க, யோசேப்பை பற்றி சரித்திர குறியீடுகளை சொல்லுவாங்களாம். கேரட் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு கேரட் வெட்டிகிட்டு இருந்தாங்களாம். அப்பொழுது யோசேப்பு அந்த வழியாக போகும்போது சில பெண்கள் மறந்து போய் கேரட்டை வெட்டுறேன்னு விரலை வெட்டிடுவாளுங்களாம். அந்த அளவுக்கு அழகாக இருப்பான யோசேப்பு. யோசிச்சு பாருங்களேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஒருத்தனை இப்போ ஒருத்தி என்ன செஞ்சுட்டா பாருங்கள், வஸ்திரத்தையே பிடிச்சி அவனை நிர்வாணமாக்கிட்டான். நிர்வாணம்னாலும் அவமானம்தான். யோசித்து பாருங்கள், ஒருத்தன் துணியே இல்லாமல் இருக்கிறான்னா எவ்வளோ பெரிய அவமானம், கேவலம். அதுவும் ஆயிடுச்சு. இன்னொன்று சொல்கிறா, இவன் என்னைய கெடுத்துட்டான், சரசம் பண்ணிட்டான்ங்கிறா. ரெண்டும் அவமானம் தான். ஆனால் அவனுக்கு எந்த அவமானம் பெருசாக தெரிஞ்சது தெரியுமா? தன்னை நிர்வாணப்படுத்தின அது அவமானமாக தெரியல. தன்னுடைய பரிசுத்தத்தை குலைச்சலாக்குகிற இந்த கரை அவனுக்கு எப்படி தெரிந்தது? அவமானமாய் தெரிந்தது. ஆனால் வெறுமனையாக தன்னுடைய நிர்வாணத்தை மட்டும் மூடுற இதை மட்டும் அவன் அனுபவிச்சிருந்தான்னா அந்த குடும்பத்தில் ஓஹோன்னு இருந்திருக்கலாம், அவன் சுகபோகமாக இருந்திருக்கலாம். அவனுக்கு எந்த கெட்ட பேரும் கிடச்சிருக்காது, உபத்திரம் கிடச்சிருக்காது, ஜெயிலில் போட்டிருக்க மாட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனம் போல வாழ்ந்திருக்கலாம். ஆனால் அவன் பரிசுத்தத்திற்காக, இயேசுவை போல வாழுகிறதற்காக அவன் உபத்திரவப்பட்டான், அவமானப்படுத்தப்பட்டான், சிறையிலே தள்ளப்பட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய மகிமை என்ன செய்தது? வெளிப்பட்டது. ராஜா அவனை தேடி வர வைத்தார் கர்த்தர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கி உங்களுடைய பாடுகள், உங்களுடைய உபத்திரவங்கள், நீங்கள் பரிசுத்தத்துக்காக, வேதம் சொல்கிறது, பாவத்துக்கு விரோதமாக ரத்தம் சிந்தத்தக்கதாக இன்னும் நீங்கள் எதிர்த்து நிற்கவில்லையே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் எதிர்த்து நிற்கிறீங்களா? யோவான் ஸ்நானகனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, ஏரோது அவன் தன்னுடைய சகோதரனுடைய மனைவியை எடுத்துக்கொண்டதற்காக அவன் கடிந்து கொண்டானா. இன்னைக்கு கடிந்து கொள்கிற பிரசங்கியார்கள் இல்லையா? கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளுகிற விசுவாசிகள் இன்னைக்கு இல்லை, தேவ பிள்ளைகள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் பரிசுத்தத்தின் மேலே யார் வைராக்கியமாக இருக்கிறீங்களோ, உண்மையின் மேலே, அன்பின் மேலே, நீதியின் மேலே, சத்தியத்தின் மேலே யார் வைராக்கியமாக இருக்கிறீங்களோ, உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, பாடுகள் உண்டு. ஆனால் இதை சகித்து கர்த்தருக்காக நீங்கள் வாழும்போது கர்த்தருடைய மகிமை வெளிப்படும். நீங்கள் பேதுருவின் புஸ்தகத்தை நீங்கள் கடைசியாக வாசித்து பார்த்தீங்கன்னா எழுதப்பட்டதான வார்த்தை மட்டும் வாசி அப்படியே ஜெபம் பண்ணுறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வாசித்து பாருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3 பேதுரு, அதாவது 2 பேதுரு 3ஆவது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து பாருங்கள். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகி போம், பூமியும் அதிலுள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாயிருக்க வேண்டும். தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோட காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதலங்கள் எரிந்து உருகி போம் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் பணக்காரனாக இருக்கணும்னு சொல்லலை, நிறைய பெரிய பாடல் பாடுறவங்களாக இருக்கணும்னு சொல்லலை, நீங்கள் பெரிய பிரசங்கியாராக இருக்கணும்னு சொல்லலை, நீங்கள் பெரிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பெரிய டாக்டர் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு இருக்கணும்னு சொல்லலை. நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையாக இருக்கணும் யோசித்து பாருங்கள். இந்த பரிசுத்தம் உபத்திரவத்தை தரும். இந்த பரிசுத்தம், இந்த உபத்திரம், இந்த பாடுகள் கிறிஸ்துவனுடைய மகிமை வெளிப்படும் போது உங்களுக்கு களிகூறுதலை தரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களுக்கு துணையாக இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு துணையாக இருந்து எங்களுக்கு தரப்போகிற அந்த களிகூறுதலை பெற்றுக்கொள்ளும்படி ஆண்டவரே எங்களுக்குள்ளே இந்த பாடுகள் உபத்திரவங்களை ஏற்றுக்கொள்கிறவளாக மாற்றுங்க ஐயா. இந்த பாடுகளும் உபத்திரவங்களும் ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே சகிக்காதபடி, ஆண்டவரே சோதனையை சகிக்காதபடிக்கு ஆண்டவரே நீங்கள் அநேகர் பின்வாங்கி போகிறாங்க, சோர்ந்து போகிறாங்கப்பா. அந்த பிள்ளைகளெல்லாம் சந்திங்க. இன்றைக்கி வசனத்தை கேட்ட பிள்ளைகள் கர்த்தருடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறது. தன்னுடைய பரிசுத்தத்தை இழந்து விடக்கூடாது, தன்னுடைய ரட்சிப்பின் வஸ்திரத்தை இழந்துவிடக்கூடாது ஆண்டவரே, சித்திர தையலாடு இழந்து விடக்கூடாது ஆண்டவரே. அப்பா அவர்களுக்கு பரிசுத்தத்தின் மேலே வைராக்கியத்தை தாங்க. பாடுகளினால் அவரோடு பங்காளியாக மாற ஆண்டவர் அனுக்கிரகம் பாராட்டுங்க. உங்கள் கிருபை இரக்கம் தயவு தாங்கட்டும். மகிமை கணம் துதி எல்லாம் இயேசுவுக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.